जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை அப்படிங்கிறது உண்டுங்க. யாருக்குமே இல்லாமல்லாம் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன மாதிரியா கொண்டு போக போறோம்ன்றதுதான் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வார்த்தையால் சோதனைகள் வரும். தேவையில்லாம பேசி தேவையில்லாம உங்களை மாட்டிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சோதனை. ஒருவருக்கு பண சோதனை வரும். பணத்தினால பணம் கொடுத்து வராம இருக்கும், இல்லைன்னா கொடுக்காம இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் பண சோதனை வரும். சிலருக்கு பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் சோதனை வரும். தேவையில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை பிரச்சனைகள், மேலதிகாரிகளுடைய குற்றச்சாட்டு, நீங்க போய் தேவையில்லாம நின்று பதில் சொல்றது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். ஒரு சில பேருக்கு என்ன தெரியுமா வரும், உறவுகளால் பிரச்சனை வரும், உறவுகளால் சோதனைகள் வரும். என்னடா இது நமக்கு இப்படி ஒரு தலைவலி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மறதியால் சோதனை வரும். உண்டு, 100% உண்டு. மறதியினால் சோதனை உண்டு. இன்னொன்னு, மற்றொருவர் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரிகளை. இது கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசி என்ன சொல்கிறது என்பதை சாதாரணமாக பார்க்காதீங்க, எச்சரிக்கையோடு பாருங்கள். இது ஒரு சிறிய விழிப்புணர்வு. ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க தடுக்கலாம். உங்களுக்கு பெருசா வருதுன்னா சிறுசா கொண்டு போயிடலாம். ரைட்டு, நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, நம்ம இதுல இனிமேல் கவனமா இருக்கணும், இப்படி நம்ம கவனமா இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கறது நீங்க நினைச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ். இதுதான் அந்த ராசி பலன்கள். மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள் சொல்றோம் இல்லையா. நீங்கள் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ரைட், நம்ம இதை சொல்லியிருக்காங்க, நம்ம இதெல்லாம் இப்ப இனிமேல் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது கொண்டு வருது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரை ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம். கும்பராசி நேயர்களை, எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த மாதம் ஆகஸ்ட் மாதம். எதிர்பாராத திருப்பங்கள் வரும். இதுல பாத்தீங்கன்னா முதல் விஷயம் குடும்ப விஷயம். குடும்ப விஷயத்துல குடும்ப தன வாக்குஸ்தானம். ஒரு வாயை விட்டு மாட்டிக்காது. நீயா வாயை விட்டு சிக்கல்ல மாட்டிக்காது. குடும்பத்திலயும் சரி, உங்க ரிலேஷன்ஸ் கிட்டையும் சரி, நீயா வாயை விட்டு வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் பண்ணக்கூடிய நீயா வாயை விட்டு மாட்டிக்காது. அது பெரிய பிரச்சனையில கொண்டு விடும். நான் அதை செய்யறேன், இதை பண்றேன், கௌரவத்துக்காக வாக்கு கொடுக்கறது, கௌரவத்துக்காக சில விஷயங்கள் பண்றது, அதெல்லாம் வேண்டாம். உன் தகுதிக்கு என்ன உண்டோ அதை மட்டும் நீ செய். சதய நட்சத்திரம் கும்பராசி. கும்பராசி யாருடைய ஆதிக்கம்? சனியுடைய ஆதிக்கம். இப்ப குடும்ப தன வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. குடும்ப தன வாக்குஸ்தானம். பண விஷயத்திலும் பிரச்சனைகள் இருக்கு, குடும்ப விஷயத்திலும் பிரச்சனை இருக்கு, வேலை விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கு. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்கு. அதே போல அவிட்டம் கும்பராசி இருக்கு. இப்ப அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அப்படியே பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு. அப்படியே ஒரு விஷயமா சமாளிக்கிறாங்க, ஒரு விஷயமா வருது, ஒரு விஷயமா சமாளிக்கிறாங்க. இப்பதான் சில உண்மைகளும் தெரிய வருது. குடும்பத்துல இப்பதான் சில உண்மைகள் தெரிய வருது. இதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்திருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாம நீ பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி வருது. கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரியான சில வாக்குவாதங்கள், சின்ன விஷயங்கள்லாம் வருது. இதுல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தலையீடுகள் அதிகமாக வருது. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒருத்தர் வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்ததாக உங்களுடைய வேலை. சில பேருக்கு அந்த பிரிதல் வரும், கணவன் மனைவி பிரிதல் வரும். சில பேருக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல தேவையில்லாம சின்ன சண்டையினால, அதாவது கோபத்தில் பிரிவது, அது எந்த அளவுக்கு இருக்கும் தெரியாது, ஆனா கோபத்தில் பிரிவது அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. கரெக்டா பேசுங்க, கரெக்டா இருங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே போல ஜென்ம ராசியிலே ராகு இருக்கிறதுனால நீங்கள் காணும் கனவில் கூட, சில பேருக்கு கனவுல கூட பாம்பு துரத்துற மாதிரி, பாம்பு கடிக்கிற மாதிரி, சில பேருக்கு அந்த பாம்பு சம்பந்தமான கனவுகள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிறைய வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க கேளுங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான சில இஷ்யூஸ் வருது, உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், தூக்கத்துல அலறிண்டே இருந்திருக்கிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கேளுங்க. அதற்கான சொல்யூஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் விஷயத்துல கவனமா இருங்க, வேலை விஷயத்துல கவனமா இருங்க. வேலை விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியும். படிப்படியா தான் சில விஷயங்கள் போக முடியும். தொழில் விஷயத்துல அதே மாதிரிதான்.
ஒரு சில விஷயத்துல நீங்க செய்யறீங்கன்னா யாரையும் கூட்டு சேர்ந்து செய்யாம தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள் பண்ணுங்க, சக்சஸா வரும். பண விஷயத்துல அதே போலதான். சில விஷயங்கள் யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து மோசடியிலெல்லாம் சில பேர் மோசடி பண்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததாக எமோஷனலான முடிவு எடுக்காதீங்க. எமோஷனலா முடிவு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிறரை நம்பி அடுத்தவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க போய் அந்த பொறுப்பை ஏத்துக்காதீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதிர்பாராத நல்ல தகவல்கள் வரலாம். ஆனால் பழைய பிரச்சனைகளை மீண்டும் பேசப்படாமல் இருக்கிறதுல கவனமா இருக்கணும். இரண்டாவது திருமணத்திலே அவசர முடிவு வேண்டாம். பெண்ணினி விவகாரங்கள் உறுதி செய்து கொண்டு அப்புறமா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கணும். அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துட்டா உடல் நலம் பாத்தீங்கன்னா கால்வலி, நரம்பு சோர்வு, தூக்கம், அதே போல பாத்தீங்கன்னா இவற்றில் கவனம் தேவை. எந்த ஒரு கெட்ட அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யாதீர்கள். முதியோர்களுக்கு சொல்லக்கூடிய, சீனியர் சிட்டிசனுக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் இது பண்ணிக்காதீங்க. மாணவ மாணவிகள் படிப்புல நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். கவனம் சிதறினால் படிப்பில் பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்றது. குடும்பம், சொத்து, பணம், வீடு, ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயத்துல நல்ல முன்னேற்றம் வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள், ஒரு கடன் சுமை கணக்கிடாமல் முடிவு செய்தால் பின்னர் சிரமம் ஏற்படலாம். நீ ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும், நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் நீ கடன் வாங்கும்போது யோசிச்சு அடுத்தடுத்த விஷயங்கள் செஞ்சாலும் அந்த கடன் சுமை அதிகம் போகாமல் உனக்கு இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல அதே போலதான் திடீர் லாபத்தை ஆசை ஆபத்தை ஏற்படுத்தும். சோ ரொம்ப அதிக ஆசை ஆபத்தை ஏற்படுத்தும். சோ கொஞ்சம் பார்த்து ஆராயாமல் முதலீடு செய்து பின்னர் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. சோ அதுலயும் கவனம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது உங்களை சோதிக்க போவது எதிரி அல்ல, யோசிக்காமல் நம்பும் ஒரு நபராக கூட இருக்கலாம். சோ எந்த விஷயத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல இந்த கடை வச்சிருக்கிறவங்க சிறு குறு வியாபாரிகளுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சில இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கும்பராசி எச்சரிக்கை. சுபம்.